சீத்தல் 2 டோரை ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வெளியில வர்றேன். லெப்பர்டு இங்கேருந்து ஒடியாரு, பெரிய லெப்பர்டு. எலிஃபண்டா இப்ப இங்க இருக்கா? பாருங்க அங்கே மேலே நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அப்படியே கீழே இங்கே ஸ்ட்ரீம் இருக்குது, அங்கே தண்ணி குடிக்க வந்துக்கிட்டு இருக்கு. எலிஃபண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் லெப்பர்ட் சைட்டிங்கும் ஆகுதுங்கிறாங்க. சம்டைம் டைகர் கூட வருதுங்கிறாங்க. லெப்பர்டு வந்து இந்த சைடு சுற்றிலும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரோமிங் ஆகுது. டைகர் வந்து 20ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்கு பார்த்துருக்குறாங்க டைகரு. அது மாதிரி பிளாக் பேந்தர் வந்து 20ஆம் தேதி நைட்டு வந்து பார்த்துருக்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். நம்ம இன்றைக்கி பந்திப்பூர்லேருந்து செக் அவுட் ஆகிறோம். 2 நாள் வந்து நம்ம பந்திப்பூரில் ஸ்டே பண்ணோம். வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து நமக்கு இந்த ட்ரிப்பில் வந்து கிடச்சிது. கண்டினியூஸாக வந்து அலாரம் கால் வந்து கேட்டுகிட்டே இருந்தது. கேட்டுட்டு இருந்தோடனே சரி பார்க்கலாம் நம்ம அப்படின்ட்டு வெளியில் வந்து கதவை திறந்துட்டு வர்றேன். பார்த்தீங்கன்னா இதுதான் சீத்தல். நம்ம ஸ்டே பண்ணியிருந்த சீத்தல் ஹவுஸ் வந்து இதுதான். இந்த சீத்தலுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைட்லேருந்து உள்ளாரேந்து ஒடியாருது. இப்படியே வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து இந்த சைடு வந்து போயிடுச்சு. ஸோ 11:15 ஒரு பெரிய லெப்பர்டு. அது பிக் சைஸாக இருந்தது. எங்களுக்கே வந்து டவுட்டு, இது வந்து லெப்பர்டா இல்லை புலியா அப்படின்னுட்டு. ஏன்னா பார்க்க டைகர் மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் டைகர்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிணி, இது வந்து சீத்தல். ரெண்டுத்துக்கு இடையில நம்ம சீத்தல் கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே தான், நான் இந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலாக இங்கே நின்றுட்டு இருந்தேன். நைட்டு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வீடு நம்மளது சீத்தல் 2, அந்தாண்ட வந்து சீத்தல் 1. சீத்தல் 2 டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வெளியில் வர்றேன். வெளியில் வந்து இங்கே வந்து பார்த்தோன்னே பாருங்கள், இந்த சைடு லெப்பர்டு இங்கேருந்து ஒடியாரு, பெரிய லெப்பர்டு. நல்லா பல்காக இருந்தது. இங்கே வேற ஸ்ட்ரீட் லைட் இருந்ததுனால பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அப்படியே போச்சு, எங்களுக்கு நம்பவே முடியல, ஷாக் ஆகிடுச்சு. வீடியோ டக்குன்னு எடுக்கலான்னு பார்த்தா கையில் வந்து கேமராவும் வச்சுருக்கிறேன், டார்ச் லைட்டை வச்சுருக்கிறேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு டார்ச் லைட் அடித்தேன். அடித்தோடனே சல்லுன்னு ஓடிடுச்சு. ஐயோ, நேற்று நைட்டு தூங்கா இரவுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப த்ரில்லாக தான் போச்சு நேற்று நைட்டு. அது பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸில் ஒரு லெப்பர்டை வந்து பார்ப்போன்னு கனவுலையும் எதிர்பார்க்கல. ஏன்னா லெப்பர்டு ஜென்ரலாக ஒரு ஷை அனிமல், நம்ம அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் மரத்து மேலேயே இருக்கும், மரத்து மேலே இருந்தால் பார்க்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மரம் இருக்குது பாருங்கள், ஒரு 2-3 மரம் இருக்குது. மாறி 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 இந்த மரம் அந்த மரம் இப்படி மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு மரத்தில் தான் அது ஸ்டே பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மேலே இருக்கும்போது அவ்வளோ தெரியாது நமக்கு, ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணால் தான் தெரியும். இப்போவே நாம் செக் அவுட் ஆகி கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது சைட்டிங் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம கண்ணுக்கு ஏதாவது தெரியுதான்னு நம்ம பார்ப்போம். இதை பாருங்கள், என் பையனுக்கு லெப்பர்டுக்கு ஒரு பெரிய சண்டை நடந்து அதை அடக்கும்போது அவன் கையில் வந்து ரத்தம் பொலி பட்டுடுச்சு. பாருங்க, அந்த அடக்குன மாவீரன் இவன் தான். புல்லில் விளையாண்டுட்டு வந்தேன், இங்கே ஒட்டிக்கிச்சு. புல்லில் விளையாடும்போது நீ அசால்ட்டாக விளாண்டுருக்க மாதிரி சிறுத்தை அடிச்சிட்ட, உனக்கு தெரியாது அது. அதனால தான் அது கையை அடித்து அது செத்துருச்சு. உன் கையில் அதோட ரத்தம் பட்டுடுச்சு. 2 நாள் நீங்கா பந்திப்பூர் நினைவுகளோட நம்ம பந்திப்பூரை இன்னைக்கு வெக்கேட் பண்ணிட்டு இன்னைக்கு நேராக நம்ம மசனகுடி போக போகிறோம். மசனகுடியில் இன்னைக்கு நாம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஸ்டே பண்ண போகிறோம். மசனகுடி போகிறதுக்கு முன்னாடி மங்களா ரோட்டில் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அனிமல்ஸ் ஏதாவது சைட் ஆகுதான்னு நம்ம ட்ரை பண்ணோம்.
ஏற்கனவே 2 வாட்டி நம்ம வந்தோம், ஆனால் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியல. ஆனால் இந்த வாட்டி மங்களா ரோடுக்குள்ளார என்ட்ராகி கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு யானை கூட்டம் நின்றுட்டு இருந்தது. ரொம்ப பெருசா நல்லா இருக்கு. அப்படியே குட்டிலேருந்து அப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண குட்டிலேருந்து காமி 3 தீ காமி. அப்படியே எடுத்துக்கிட்டே வரேன். இப்போ இங்கேருந்து எடுக்க நல்லா இருக்கு. இந்த சைடு எடுத்துக்கோ. எவ்வளோ தூரத்தில் இருந்தது? எவ்வளோ தூரத்தில்? எலிஃபண்டா இப்போ இங்கே இருக்கா? சரி, தேங்க்யூ. போங்க போட்டாக்கண்ணு. இங்கே எலிஃபண்ட் இருக்கா? அதான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும்னு சொல்லியிருப்பாரு அவர். இருங்க பேசலாம். இருங்க இங்கே நிற்கிது யானை. தெரிஞ்சு மழை வர்ற மாதிரி தெரியுது. மழை ஸ்டார்ட் ஆகும் போல் இருக்கு. 2 நாள் வந்து மழை இல்லாமல் நல்ல கோஆப்ரேஷன் இருந்தது. ஆக்சுவலாக இப்போ நம்ம மசனகுடி போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் சரி நம்ம பந்திப்பூர் பக்கத்துலேயே மங்களா ரோடுன்னு ஒன்று இருக்குது. அங்கே நேற்று போனோம், ஒன்றும் அனிமல்ஸ் பார்க்க முடியல. சரி சும்மா போகிறப்ப பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு உள்ளார போனோம். உள்ளார என்ட்ராகி கொஞ்சம் தூரத்துலேயே எலிஃபண்ட் கூட்டமாக பார்த்தோம். சரின்னு போனால் ரோடு போட்டுருக்காங்க போல் இருக்கு. ஒரே கப்பியாக கிடந்தது, போடுறது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரின்னு போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் ஆகிட்டு திருப்பிட்டு வந்தோமா, பார்த்தா ஒருத்தர் வார்ன் பண்ணார் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அந்த எலிஃபண்ட் நிற்கிதுன்னு. நம்ம ஏற்கனவே பார்த்த எலிஃபண்ட் தான் சொல்கிறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தா ஒரு டஸ்கர் ஒன்று தனியாக நின்றுச்சு, சோலவா கார் ஒன்று நிற்கிது. அப்படியே தான் இருக்கு போல் இருக்கு. இங்கே இருக்கு போல் இருக்கு எலிஃபெண்ட். இப்போ எலிஃபெண்ட் கிராசிங் ஜோன் இருக்கு. எலிஃபெண்ட் இருக்கா? எலிஃபெண்ட் பார்த்தானு நிறுத்திருக்காங்க. தூரமா இருக்கு. ரொம்ப தூரமா இருக்குது.
சஃபாரி போகிறப்ப நமக்கு பெருசாக மாட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி ரூட்டில் கேஷுவலாக நம்ம போகிறோம் பாருங்க, இதில் தான் நமக்கு செமையாக மாட்டுது. 2 நாளைக்கு முன்னாடி நைட்டில் அப்படி போனப்ப 2 டஸ்கரு சோலோவாக தனியான ஒற்றை யானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒற்றை காட்டு யானை வந்து எப்பயுமே ரொம்பவே ஆபத்து. இப்போ அது மாதிரி தான் போயிட்டு திரும்பி மங்களா ரோட்டில் வரும்போது அவர் சொன்னார் ஒரு யானை நிற்கிதுன்னு. அவர் அந்த குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் நிற்கிதுன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், பார்த்துட்டாங்க வரும்போது. ஆனால் இல்லைங்க இங்கேயே இருக்குது தனியாக ஒற்றை யானை அது நின்றுட்டு இருக்கு அப்படின்னாரு. பார்த்தா செம்ம ஜெய்ஜாண்டிக்காக டஸ்கரை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தது. மிரண்டேன், ஏன்னா அது பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்தது, வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப நேரம் நிற்க வேண்டான்ட்டு நான் உடனே பாஸ் ஆகி வந்துட்டேன் இங்கேருந்து. இங்கே கூட எடுக்கிறாங்க அப்பா பாரு. எடுக்கிறாங்க. நான் zoom பண்ணவா ரொம்ப கெட்டியா இருக்கு. பக்கத்தான் ஒடியாருது டோய். கொஞ்சம் வயசான யானையா. இன்னைக்கு எலிஃபண்ட் டே. எலிஃபண்ட் டே. எங்க போனாலும் ஒரே யானை மயமா இருக்குது. 2 days முன்னாடி வந்தோம் தெரியுமா நைட்ல, அப்ப இங்கதான் இருந்துச்சு யானை. ஆமா அதே ஸ்பாட்ல இருக்குது இப்போ. ஆனா அது டஸ்கர். டஸ்கரா? ஆமா அன்னைக்கு பார்த்தது டஸ்கர், அன்னைக்கு 2மே டஸ்கர். இது பொன் யானை, இது அது வயசான யானையா இருக்குது. அது கொஞ்சம் நேத்தி பார்த்தா வயசான யானை சஃபாரில. ஆமா அதுவும் சிண்டு இங்க பாருங்க. தெரியல, செக் போஸ்டா எலிஃபண்ட் நினைக்கிறேன். செக் போஸ்ட் இங்கே இல்லை, இன்னும் தூரம் போகணும். பொதுவாக ஹாலிடே டைம்ஸ்னால் ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம் ஆகும். அதுவும் ஊட்டிக்கு இங்கேருந்து போகிற மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் மைசூர்லாம் இந்த ரூட் வழியாக தான் ஊட்டிக்கு போவாங்க. அதனால் ஹெவி டிராஃபிக் ஜாம் ஏறக்குறைய 1 கிலோமீட்டருக்கு மேலே நின்றுச்சு. 1/2 அன் ஹவருக்கு மேலே நமக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஆடை சீப்பாக வச்சிருக்குது ஜம்முன்னு. அதுக்கு இன்னைக்கு செம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுடா. நாம் இப்போது தெப்பக்காடில் இருக்கோம். அதாவது முதுமலையில் உள்ள தெப்பக்காடு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் இப்போ நம்ம இருக்கிறது. இந்த லெஃப்ட் சைடில் போனோன்னா மசுனகுடி, ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா கூடலூர் வழியாக ஊட்டி போகிறது. இந்த இடத்துல தான் சஃபாரி, நம்ம முதுமலை போகணுன்னா இந்த இடத்துல தான் சஃபாரி கவுண்டர் இருக்குது. நம்ம இந்த ரைட் சைடில் போனோம் அப்படின்னா சஃபாரி கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம சஃபாரி போகலாம். ரூம் ஏதாவது நம்ம முதுமலையில் புக் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு தான் நம்ம ரூமுக்கு போகணும். நாளைக்கு நாம் அபயரண்யத்தில் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம் முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளார. அது நாளைக்கு நம்ம இங்கே வரலாம், அப்போ உங்களுக்கு நான் அந்த இடத்தெல்லாம் காமிக்கிறேன். இப்போ நம்ம நேராக கூடலூர் வழியாக போகிற வழியில் இடையில தொரப்பள்ளின்னு அந்த ஃபாரஸ்ட் முடிகிற இடத்துல தொரப்பள்ளின்னு செக் பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல போய் லஞ்சை முடிச்சுட்டு திரும்ப நாம் மசுனகுடி போகலாம். கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சூப்பர். ரொம்ப ஜாலியாக நிற்குது. இந்த அபயரண்யம் கெஸ்ட் ஹவுஸில் தான் நாளைக்கு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ரைட்டில் போகணும். இப்படி ஏதோ மரத்துலலாம் வெட்டிட்டாங்க போல. ஆமாம், புதர்கள்லாம் ஒழிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம இங்கே வரலாம், வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சர். அந்த டஸ்கர் நிக்குதுங்க. ஆமா, அவன் கொம்பனா வந்து இங்க இருக்கு, வரும். ரெடியா இருக்கு. இல்ல ஒரு எங்க ரூம் பக்கத்துல 2 கொம்பு இருக்கு. ஆமாண்டா, நாளைக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு தம்பி. தள்ளூர்லாம் பாத்தியா, பிரவுன் கலர்ல ஜெண்டா நம்ம கார் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். நாங்கள் ஒரு லஞ்சு சாப்பிட்றதுக்காக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் பாருங்க. ஏறக்குறைய நம்ம முதுமலையிலேருந்து தெப்பக்காடுலேருந்து மசுனகுடி அங்கேருந்து 6 கிலோமீட்டர் தான். அது போகாமல் ஏறக்குறைய ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும் தொரப்பள்ளின்னு சொல்லிட்டு
ஃபாரஸ்ட் முடிகிற இடம் அங்கே தான் வந்தோம். அங்கே வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு கேரளா ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்கோம். சரி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சரி மீல் சாப்பிட்டு போகலாம். இங்கே கொஞ்சம் நிறைய ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மசினகுடி போனால் பெருசாக இருக்காது ஆப்ஷனு. அதனால் இங்கே சாப்பிட்டு தான் வந்தோம். பேசுகிறதே கேட்குதான்னு தெரியல. ஒரே மழை வந்து இறங்கின உடனே சோடு ஒரே மழை. நாம் தொரப்பள்ளி வந்து லஞ்சை முடிச்சுட்டு என்னென்னா வெளியில் ஒரே மழை. ஸோ ஒரு 1 hour கழித்து அப்படியே ரிலாக்ஸ்டாக திரும்ப நம்ம மசினகுடி போனோம். நம்ம மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீல்ஸு, ஃபிஷ்ஷு, சிக்கன் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸு பரவாயில்ல, ஓரளவு ஓகே. பட் ரேட்டு கொஞ்சம் அதிகம். ரேட்டுக்கும் அதில் கொடுத்துருந்த குவாலிட்டிக்கும் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பில் என்னன்னு தெரியல, நமக்கு யானை போட்டி போட்டு ஒரு 1/2 hourக்கு ஒரு வாட்டி யானை கண்ணில் தட்டுப்பட்டுகிட்டே இருந்தது. போகும்போதும் சரி, ரிட்டர்ன் போகும்போதும் சரி, கண்ணில் யானை மாட்டிகிட்டே இருந்தது. சில சமயம்லாம் நம்ம வரும்போது ஒரு யானையை கூட பார்க்க முடியாது. பொதுவாக இந்த மான்சூன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் போகும்போது எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். அதனால் இந்த யானைகளை நிறைய பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த யானையை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். பார்த்தா திரும்பவும் ஒரு இடத்துல யானை. எல்லாமே பார்த்தீங்கன்னா டஸ்கராகவே இருக்குது. பொதுவாக டஸ்கரே வந்து ஜாஸ்தி நம்மளால் பார்க்க முடியாது. இந்த ட்ரிப்பில் வந்து ஏகப்பட்ட டஸ்கர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கண்ணில் வந்து மாட்டிக்கிட்டே இருந்தது. திரும்பவும் நம்ம தெப்பக்காடு வந்துட்டு அங்கேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா மசினகுடி இங்கேருந்து தெப்பக்காட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி அந்தாண்ட நம்ம போனால் தான் மசினகுடி போக முடியும். ஒரு சிங்கிள் ரோடு தான் நாம் போகக்கூடிய ரூட் இருக்கும். இது வந்து நிறைய அட்வென்ச்சராக இருக்கும். பொதுவாக வந்து நான் பல வாட்டி இங்கே இந்த மசினகுடி இந்த ரூட்டில் வந்திருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட நம்மளால் வந்து எலிஃபண்ட்டோ வேறு எந்த அனிமல்ஸையும் வந்து சைட் பண்ணது கிடையாது. மான்கள் மட்டும்தான் நிறைய பார்த்துருக்கோம் இந்த ரூட்டில். இன்றைக்காவது நம்ம பார்க்க முடியுதா, இல்லை ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ரூட்டில் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சாதனையை இந்த வாட்டி நம்ம தக்க வச்சுக்க போகிறோமான்னு தெரியல. பட் ஆனால் இந்த ஃபாரஸ்ட்குள்ளார ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப க்ரீனரியாகவும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நாம் இப்போ மசினகுடி வந்துட்டோம். மசினகுடியிலேருந்து நாம் புக் பண்ணியிருக்கிற அந்த ரெசார்ட் பேர் சீக்ரெட் ஐவரி அப்படிங்கிறது. ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் மசினகுடி டவுன்லேருந்து. நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா அந்த ரோடு வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும். கொஞ்சம் ரிஸ்கி ரோடு கூட. ஏன்னா அந்த இடத்துல ஈவினிங்லாம் வரும்போது யானையே வந்து கிராஸில் இருக்கும். நிறைய டைம் வந்து யானையெல்லாம் துரத்தக்கூட செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட் ஓனர் சொன்னார். இங்கே போகும்போது இப்போ நம்ம ஊட்டி ரூட்டில் போகிறோம். மசினகுடியை தாண்டி ஒரு பாலம் ஒன்று வரும். அந்த பாலத்தை தாண்டின உடனே இம்மிடியேட்டாக ரைட் எடுத்தோம் அப்படின்னா நாம் வந்து இந்த ரெசார்ட்டுக்கு வந்து போகலாம். இதுதான் வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய கடைசி ரெசார்ட்டு. ஃபாரஸ்ட்டை ஒட்டினாப்லே அமைஞ்சிருக்கும். அதனால் நிறைய வைல்டு அனிமல்ஸு, ஈவன் அங்கே பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். இது இல்லாமல் புலி, கருஞ்சிறுத்தை, சிறுத்தை இதெல்லாம் கூட அங்கே பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பாலத்தை தாண்டினோடனே இமிடியேட்டாக இப்போ வந்து ஒரு ரைட் ஒன்று வரும். அந்த ரைட்டில் போனோம் அப்படின்னா இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் நாம் வந்து அந்த ரெசார்ட் போயிடலாம். இந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணி போகிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி தான். அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸு கம்மியாக இருக்கிற வண்டினா கொஞ்சம் கஷ்டம் ஓட்டுறது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னா எஸ்யூவி மாரி வெஹிக்கிள்னால் பிரச்சனை கிடையாது, நீங்கள் போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது சிங்கிள் ரோடு அப்படிங்கிறதுனால எதிர்த்தாப்பில் வண்டி வந்ததுன்னா மாறி போகிறதுக்கு கூட கஷ்டம். இந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட் இருக்குது. இந்த ரூட்லேயே கடைசி ரெசார்ட்னா அது நம்ம ரெசார்ட் தான். நம்ம ரெசார்ட்டுக்கு முன்னாடி டைகர் பான்னு ஒரு ஃபேமஸான ரெசார்ட்டும் இருக்குது. பட் எல்லாமே வந்து நல்ல ஒரு டீப் ஜங்கிள்குள்ளார இருக்கும். நம்மளால் வந்து நல்ல ஒரு ஃபீல், பர்டிகுலராக இந்த ரெசார்ட் நம்ம புக் பண்ணியிருக்கிற இந்த சீக்ரெட் ஐவரி ரெசார்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜங்கிள் ஃபீலிங் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அருமையாக இருக்கும். அந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வைல்டு அனிமல்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாம் வந்து இந்த இடத்துல வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். எல்லா விதமான வைல்டு அனிமல்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ரெசார்ட்டுக்கு வரும். பர்டிகுலராக யானை வந்து ரெகுலராக வரும். யானையை தவிர சிறுத்தை, புலி, கருஞ்சிறுத்தை, கரடி இந்த மாரி அனிமல்ஸ்லாம் கூட அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய லக்கு இங்கே எந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுதுன்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த இடத்துல வந்து நேற்று நைட்டு 8:30 மணிக்கு கெஸ்ட்டு வந்து ரூமுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது சிறுத்தை ஒன்று இந்த இடத்துல இருந்து கிராஸ் ஆகிருந்திருக்கு.
இதை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுத்தை வந்து ஒரு மானை அடித்து கொண்டு வந்து நம்ம ரெசார்ட் பக்கத்தில் போட்டிருந்தது. அதனால் நமக்கு ஒரே ஸ்மெல் அதிகமாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய ரெசார்ட் ஓனர் வந்து நமக்கு சொல்லியிருந்தாரு. நம்ம ரெசார்ட் சீக்ரெட் ஐவரி அப்படிங்கிற அதோட பேருக்கு தகுந்த மாதிரி காட்டிலே அது கடைசியாக காட்டுக்குள்ளார மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடம் ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம மனசில் ஒரு பயம் உருவாகிறதையும் நம்மளால் தவிர்க்க முடியல. ஏன்னா அப்படி ஒரு அமைதி காட்டை ஒட்டினாப்லே இருக்குது. நாம் தங்கியிருக்கிற அந்த ரூமும் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் அப்படிங்கிறது, அதாவது நம்ம ரூம் வந்து காட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கும். நான் பர்டிகுலராக இந்த ரூம் தான் வேணும்னு கேட்டு வாங்கியிருந்தேன். நம்ம ரெசார்ட்டை சுற்றிலும் எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நைட் ஆனால் வந்து அதை ஆன் பண்ணிடுவாங்க. அதனால் அனிமல்ஸ் எதுவும் நைட் ஆனால் உள்ளார வராது. ஆனால் இங்கே உள்ளார இருந்துக்கிட்டே நம்மளால் பார்க்க முடியும்னாங்க. ஏன்னா நம்ம ரூமோட பால்கனியில் உட்காந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10-15 அடி தூரத்திலேயே நம்மளால் யானைகள்லாம் வந்து வருமா, நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று போகுது, சின்ன ஓடை மாதிரி, அதில் தண்ணி குடிக்க வருமா. இது மட்டும் இல்லாமல் மற்ற அனிமல்ஸு புலி, சிறுத்தை, கருஞ்சிறுத்தை, கரடி இதெல்லாம் கூட பக்கத்திலே வருமா. அதனால் நைட்டு அமைதியாக உட்காந்து நீங்கள் வாட்ச் பண்ணீங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் வைல்டு அனிமல்ஸை பார்க்க முடியும்னாங்க. இன்றைக்கி நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நான் உங்களுக்கு இந்த ரூம்லாம் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் காட் ஒன்று கொடுக்குறாங்க. 2 பேருக்கு தான் இது. இதுவே எக்ஸ்ட்ரா பர்சன் வர்றாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் உண்டு, எக்ஸ்ட்ரா மேட்ரஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ரூமோட ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இது சீசனுக்கு சீசன் வந்து இது வேரி ஆகும். இந்த ரேட்டு ஃபிக்ஸட் கிடையாது. நாம் போயிருந்தப்ப 4000 ரூபா கொடுத்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இதை தவிர அடிஷ்னலாக வந்து 500 ருபீஸோ என்னமோ அந்த எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நிறைய வீடுகள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு வெரைட்டியில் இருக்குது. இதை தவிர ட்ரீ ஹவுஸ் வந்து 2 இருக்குது. ட்ரீ ஹவுஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 8500 என்னமோ வருது ஒரு ட்ரீ ஹவுஸு. அதுலேயும் 2 பேர் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண முடியும். ஆனால் ரொம்பவே வியூ வந்து சூப்பராக இருக்கும். அங்கேருந்து வெளியில் பார்க்குறதுக்கு அந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டினாப்லே இருக்கும். இப்போ நம்ம ரூமை விட கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். மேலே டாப்லேருந்து பார்க்கும்போது வியூ ரொம்பவே அருமையாக இருக்கும். அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப விசிபிலிட்டியாக இருக்கும். இதை தவிர பேக்கேஜாக வந்து ஃபுட்டுலாம் கொடுக்குறாங்க. அதாவது புஃபே சிஸ்டத்தில். அது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதனால் நம்ம புஃபே எதுவும் எடுக்கலாங்க. வேணும்னா ஆலா கார்ட் சாப்பிட்லான்னா இப்போ இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம ரூம் மட்டும்தான் எடுத்திருந்தோம். ஃபுட்டு எதுவும் அங்கே நம்ம எடுத்துக்கல. அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 4 பக்கமே வந்து ஃபென்ஸ் பண்ணி ரொம்ப சேஃப்டியாக இருந்தது. அதே சமயம் ரொம்பவும் வியூ வந்து பார்க்குற மாதிரியும் ரொம்பவும் அழகாகவும் இந்த இடம் வந்து இருந்தது. நான் ஏற்கனவே இங்கே ட்ரீ ஹவுஸ் தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ட்ரீ ஹவுஸ் 2ம் புக் ஆகிடுச்சின்னு சொன்னார். அதனால் நம்ம கீழே உள்ள ரூமு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அவர் சொன்னது கீழே உள்ள ரூமு மேலே விட ரொம்பவே வந்து பக்கத்தில் க்ளோஸாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி, அதனால் இப்போ நம்ம அந்த ரூம் புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நைட்டு எப்போ வரும், நம்மளால் அனிமல்ஸ் வேறு ஏதாவது பார்க்க முடியுதான்னு. டே டயத்துலேயே வந்து யானைகள்லாம் வரும்னாரு. பார்க்கலாம், அதுவும் நம்மளால் பார்க்க முடியுதான்னு. யானை பாருங்கள், அங்கே மேலே நின்றுட்டு இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அப்படியே கீழே இங்கே ஸ்ட்ரீம் இருக்குது, அங்கே தண்ணி குடிக்க வந்துக்கிட்டு இருக்குது. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், செம்ம பெரிய டஸ்கர் பாருங்கள். அதோட டஸ்க்கு பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. நல்லா பெரிய டஸ்க்காக இருக்குது. நான் ரீசெண்டாக இந்தமாதிரி இவ்வளோ பெரிய டஸ்க்குள்ள யானையை பார்த்ததே இல்லை. டஸ்கர் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. பெரிய டஸ்கராக இருக்கு. இங்கே வருமா தண்ணி குடிங்க வருமா? இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஏன் இங்கெல்லாம் வந்துச்சுன்னா தள்ளி விட்டுச்சுன்னா சீக்ரெட் ஐவரிங்கிற ரெசார்ட்டு மசினகுடியில் வந்து செக்இன் ஆகிருக்கிறோம். செக்இன் ஆகி கொஞ்சம் நேரம் தான் ஆயிருந்தது, ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருந்தது. பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டஸ்கர் ஒன்று, அது ஒரு டஸ்க்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது.
நாம் வந்து இப்போ வந்து மேலே ட்ரீ ஹவுஸ் மேலே நின்று பேசுகிறோம். ட்ரீ ஹவுஸ் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக கிடைக்கல, கீழே தான் வந்து நமக்கு ரூம் கிடச்சிருக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படியே ஃபாரஸ்ட்டை ஒட்டினாப்லேயே நைட்லாம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துருங்க, கண்டிப்பாக நீங்கள் அனிமல்ஸை பார்க்கலாம், சத்தம் மட்டும் போடாதீங்க அப்படின்னாரு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடையும் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் த்ரில்லோடையும் இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வெளியில் நம்ம சிங்காரா ரோடு, மாயார் ரோடெலாம் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் இங்கேயே இவ்வளோ அட்வென்ச்சரான விஷயங்கள் இருக்கும்போது இதை விட்டுட்டு நம்ம வெளியில் போனோம்னா இங்கே முக்கியமான விஷயங்கள் வந்து மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மவே இப்போ போயிருந்தோன்னா கூட இந்த யானையை பார்த்துருக்க முடியாது, டஸ்கரை. இது பார்த்தீங்கன்னா இறங்கி கீழே இறங்கி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருது. ஆனால் இங்கே அந்த ஸ்ட்ரீமில் வந்து தண்ணி குடிக்க வருமா, அது நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஒரு அட்வென்ச்சர், நம்மளால் எலிஃபெண்ட்டை தவிர வேறு ஏதாவது அனிமல் வந்து இங்கே அட்வென்ச்சராக பார்க்க முடியுதாங்கிறத பார்க்குறேன். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையவே இருக்குது. எதையோ சொல்லிட்டு சாப்பிட தம்பி ஒன்றும் இல்லை. மேலே நின்றுட்டு இருந்த யானை கீழே நோக்கி வந்துட்டு இருந்தது. ஏன்னா கீழே ஒரு சின்ன சிற்றோட மாதிரி போயிட்டு இருந்தது, அதில் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. சரி கீழே வரும், கீழே வந்ததுன்னா பக்கத்துலேயே நம்ம பார்க்கலாம், ஒரு 10-15 அடியிலே நம்ம பார்க்கலாம். அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப நேரம். வந்தது என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு யூட்டர்ன் அடித்து திரும்பவும் காட்டுக்குள்ளார போக ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் திரும்ப வருதான்னுட்டு. ஆனால் அது அப்படியே மேய்ஞ்சிட்டு உள்ளுக்குள்ளார அப்படியே போயிடுச்சு. நம்மளால் அதுக்கப்புறம் பார்க்க முடியல அதை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சாம்பார் டீர் ஒன்று வந்து வெள்ளார வந்தது. ஏன்னா பொதுவாக சாம்பார் டீர் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸ்பாட்டட் டீருங்கிறது ரெகுலராக நம்மளால் பார்க்க முடியும், நிறையா பார்க்க முடியும், நிறைய இடத்துலையும் பார்க்க முடியும். ஆனால் சாம்பார் டீர் வந்து ரொம்ப ரேரு. ஆனால் அந்த இடத்துல வந்திருந்தது, ஒரே ஒரு சாம்பார் டீர் மட்டும் சோலோவாக வந்திருந்தது. இந்த ரெசார்ட்டை பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. எல்லா விதமான அனிமல்ஸ் மூமெண்ட்டும் இங்கே அதிகப்படியாக இருக்கிறனால எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. பாருங்க, சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? இப்போ ஃபுல்லாக வந்து இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் தான் இருக்குது. இதுதான் நம்ம ரூமு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைடில் வேறு எதுவுமே கிடையாது, ஓப்பன் ஃபாரஸ்ட். இங்கே அனிமல் மூமெண்ட்ஸ் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்தோடனே என்ன சொன்னாருன்னா, காலையில் வந்து ஸ்லோத் பியரும் எலிஃபண்ட் வந்து கீழே வந்து தான். நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலிஃபண்ட் பார்த்தோம், இங்கே பக்கத்துலேயே வந்தது. எலிஃபண்ட் மார்னிங்லேருந்தே இருந்தது, அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னாங்க. ஸ்லோத் பியரும் வந்து தான். அப்புறம் ஒரு கடாமான் பார்த்தோம். லெப்பர்ட் மூமெண்ட்டும் இங்கே அதிகப்படியாக இருக்குது, டைகர் மூமெண்ட்டும் இங்கே அதிகமாக இருக்குது, வந்துட்டு போகுது அப்பப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நைட்டில் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அனிமல்ஸ் மூமெண்ட்டை கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னாங்க. அமைதியான இடம் வேணும்னா உண்மையில் இது ஒரு மனசில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரியான இடம். அது இப்போ நமக்கான இடம் பார்த்திங்கன்னா கீழே நாம் மட்டும்தான் இந்த சைடில் இருக்கோம். அதாவது ஃபாரஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து நாம் இருக்கோம், எல்லா அனிமல்ஸ் வரும். அவர் என்ன சொல்கிறாரு, சம்டைம் எலிஃபண்ட் வந்து இந்த ஃபென்சிங்கை கூட உடச்சிட்டு கூட உள்ளார வந்துடும், அதனால் கொஞ்சம் எப்போயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்தாரு. இப்படியே தான் இந்த ரோட்டு வழியாக தான் வந்தோம். இங்கே தான் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா டைகர் பான்னு ஒரு ரெசார்ட் இருக்குது, அதை தாண்டி தான் வந்தோம். அந்த இடத்துல தான் வந்து லெப்பர்டு வந்து கிராஸ் ஆகி போயிருக்கு. இப்படி பாருங்கள், ரோடை கிராஸ் பண்ணி இப்படி போயிருக்கு. நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கேன், அதனால தான் வெளியில் எங்கேயும் போகாமல் ரூம்லேயே இருக்கோம். நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணி நைட் ஃபுல்லாக என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டே டியூன்.
நாம் அப்படியே ஒரு 7:30 போல் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிட்டு டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு அப்படியே ஒரு வாக் போனோம். ஏன்னா நைட் டைமில் நம்ம ஃபென்சிங்குள்ளார இருந்தால் கூட நமக்கு எந்த நேரத்தில் இதாகும்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். இவங்க ப்ரொவைட் பண்ணுறது பேக்கேஜாகவும் கொடுக்குறாங்க. அதாவது புஃபே சிஸ்டம் தான் வந்து இங்கே கிடைக்குது. ஆலா கார்ட் மெனு வந்து கிடையாது. அதாவது நமக்கு வேணுங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட முடியாது. நம்ம ஏற்கனவே வந்து மதியம் சாப்பிட்டதே என்னான்னு தெரில, நெஞ்சிலே இருந்தது. யாரும் பசிக்கலன்ட்டாங்க. எல்லாரும் வந்து சூடாக சாப்பிட்ணுன்னாங்க. அதனால் டீ, லெமன் டீ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் போகலான்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த சார்ட்டில் வந்து அனிமல் சைட்டிங்லாம் வந்து எப்பப்பெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ஒன்று அங்கே வச்சுருந்தாங்க. நாம் கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சரின்னு ரூமுக்கு திரும்பிட்டோம். ஏன்னா நம்ம ரூமில் போயிட்டு ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லேட்டாக போனாலும் அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்காதுன்னு நம்ம கொஞ்சம் நேரத்தோடய கிளம்பி போக ஆரம்பித்தோம். சரின்னு சைடில் நம்ம பார்த்துட்டே போனோம். ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது நிற்கிதா அப்படின்னுட்டு நம்ம ரூமுக்கு போகிற வழியில் பார்த்துட்டே போனோம். அவங்க இங்கே வரத்துக்கே பயந்தாங்க தெரியுமா? ட்ரீ ஹவுஸ் ஸ்டெப்ஸ் ரெடி. வேலோடுது பாரு. நம்ம இப்போ தான் கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வந்தோம், உள்ளார ரெஸ்டாரண்ட்டு. இங்கே எப்படின்னா இப்போ எதிர்த்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ட்ரீ ஹவுஸ் இருக்குது. அந்த ட்ரீ ஹவுஸில் ஒரு வயசானவங்க தான் 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க வந்து ஆக்சுவலாக சென்னையிலேருந்து தான் வந்திருக்காங்களாம். இப்போ தான் அவங்க வெளியில் சஃபாரிலாம் போயிட்டு இப்போ தான் வந்து 2 நாளாக இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களாம். அவங்க வந்து அதான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்திருக்காங்க நைட்டு. ஏன்னா ட்ரீ ஹவுஸ் இருக்கிறதுனால ட்ரீ மேலே ஏறி லெப்பர்டு வந்து இந்த சைடு சுற்றிலும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரோமிங் ஆகுது. சுற்றிலே நல்லா இருட்டாகவே இருக்குது, எங்கேயுமே வெளிச்சம் இல்லை. அதனால் ரோமிங்கில் இருந்துகிட்ருக்கறனால எங்கே மரம் ஏறி அவங்க ரூமுக்கு வந்துட போது நைட்லாம் சரியான தூக்கம் இல்லையா. ஏன்னா இங்கே நிறைய ரெகுலராக சைட்டிங் ஆகுது. டைகர் வந்து 20ஆம் தேதி காலையில் சவுண்டு கேட்குது, காலையில் 11:30 மணிக்கு பார்த்துருக்குறாங்க டைகரு. அதுமாதிரி பிளாக் பேந்தர் வந்து 20ஆம் தேதி நைட்டு வந்து பார்த்துருக்குறாங்க, ஒரு 10:30 மணி போல் பார்த்துருக்குறாங்க. ஸோ இங்கே தங்கியிருந்த கெஸ்ட்டு தான் பார்த்தாங்களாம். அதனால் நமக்கு ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறது. பார்ப்போம் நம்ம லக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில இன்றைக்கி. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா இது ஓப்பன் பிளேஸ். நேற்று பந்திப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் உள்ளார வந்து ஃபுல்லாகவே கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளார வந்து நம்ம பார்த்துக்கலாம் வெளியில். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் வாசலில் இருந்தது. அதனால் ஓரளவு வெளிச்சம் இருந்தது. இங்கே சுத்தமாக வெளிச்சம் இல்லை. அவங்களும் என்ன சொன்னாங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைட்டிங் இருக்கும். சவுண்டு வந்தால் மட்டும் டார்ச் லைட் அடித்து பாருங்கள் அப்படி. சவுண்டு கேட்குது. ஸோ அதனால் அதுமாதிரி பாருங்கள் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சைட்டிங் ஆகும் அப்படின்ட்டு. லெப்பர்டு வந்து கிராஸ் ஆகியிருந்துருக்கு. அந்த லெப்பர்டு மான் எதையோ வந்து ஹண்ட் பண்ணி கொண்டு வந்து பக்கத்துலேயே போட்டிருக்கு. நம்ம ரெசார்ட் வாசல் பக்கத்துலேயே தான் கிடக்குது. இப்போ சாப்பிட்டுட்டு வரேன், செம்ம ஸ்மெல்லு தாங்க முடியல. அதான் அவர் சொன்னார், காலையில் போய் செக் பண்ணணும், ஏதாவது கிடக்குதா என்னென்னு பார்க்கணும் அப்படின்னாரு. செம்ம ஸ்மெல்லு. நான் வரும்போது தான் அது பார்த்தேன், கவனித்தேன். இதுமாதிரி இங்கே நடந்து வர்றதுக்கே ரெஸ்டாரண்ட்லேருந்து ரூமுக்கு வரதுக்கே பயமாக இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு த்ரில்லாக இருந்தது. சரின்னு ஒரு வழியாக வந்துட்டோம் ரூமுக்கு. பார்ப்போம் நமக்கு இன்றைக்கி நைட்டு என்ன பார்க்க முடியும்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர்ற வழி வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் ரொம்ப டேஞ்சராக. யானை வந்து அது ஒத்தேடி ரோடாகவே இருக்குது, ரோடும் சரி கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் கூட போனவங்களை வந்து யானை வந்து துரத்திருந்துருக்குது. காரில் போனவங்கள தெரில, எந்த யானைன்னு தெரில, துரத்திருந்துருக்குது. எல்லாம் ஒடியாந்துருக்குறாங்க. ஆனால் இதில் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகவும் வர முடியாது. வண்டியை தட்டுது கீழே. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா இங்கே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடியில் தட்டுது. நம்மளே கஷ்டப்பட்டு வந்தோம். நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வெளியில் கூட ஈவினிங் வேறு எங்கேயும் போகலை, சஃபாரி இங்கேயே இருக்கோம்.
பார்ப்போம் நமக்கு வேறு ஏதாவது கிடைக்குதா என்னன்ட்டு. புலி வேட்டைக்கு போன மாரி உட்காந்துருக்கோம். சிறுத்தை வேட்டையா புலி வேட்டையா தெரில. யானை வந்தாலே பெரிய விஷயம். யானை கொஞ்ச நேரத்தில் வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். தூக்கத்தை விட்டுட்டு என்ன நடக்குது? மேலே மரத்தில் இருந்து டொக்கு விழுவுதான். அதே நமக்கு திகிலாக இருக்குது. பந்திப்பூர் முதுமலை அந்த பஸ்ஸில் நைட் ஜேர்னி போகும்போது முயல்லாம் வந்து குறுப்பனருக்கும் ஓடிட்டுருவோம். ஆனால் பகலில் பார்க்கவே முடியாது. நாம் ஒரு 11 மணி வரைக்கும் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது அனிமல்ஸ் வருதா, இன்றைக்கி எப்படியாவது பார்த்துட்டு தான் போய் படுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் முயலை தவிர நம்மளால் வேறு எந்த அனிமல்ஸும் பார்க்க முடியல. சரி, தூக்கம் வேறு வந்தது, அதனால் நம்ம போய் படுக்கலான்னு போயாச்சு. ஆனால் இங்கே தங்கியிருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம இதை ஒட்டினாப்பில் அந்த யானைகள் வந்தது, அப்புறம் நைட் டைமில் நம்ம கிடச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து உண்மையிலே ஒரு மறக்க முடியாத அனுபவமாக தான் இருந்தது. உங்களுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த வீடியோ கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுவோம். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ, அதாவது நாளைக்கு நாம் அபயாரண்யம் போய் முதுமலை ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். ரொம்பவும் ஒரு த்ரில்லான அனுபவமாக இருக்க போது. மீண்டும் அந்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.